ஆப்கானிஸ்தானில் அமைதி திரும்ப அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அந்நாட்டு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே பேச்சுவார்த்தை கடினமானதாக அமையும் என பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் நடத்தி வரும் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு அந்த அமைப்பினருடன் அரசு சார்பில் இந்த மாத தொடக்கத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பாகிஸ்தானில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை இம்மாத இறுதியில் நடத்த இருதரப்பினரும் ஒத்துக்கொண்டுள்ளனர். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை கடினமானதாக இருக்கும் என்றும் நீண்ட நாட்கள் நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பெண்கள் கல்வியை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். We had a meeting with the president where we posted. I can share the statement with you that we said we do not want women's rights to be sacrificed for peace. And he promised us that he will never sacrifice women's rights. அமைதி திரும்ப அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அந்நாட்டு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இரு தரப்புக்கு இடையேயான பேச்சுவார்த்தை முக்கியமானது எனவும் அவர்கள் கருதுகின்றனர். பெண் கல்வியை மறுக்கும் எண்ணத்தை தாலிபான்கள் கைவிட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். اگر باشه بسیار یک پروسه خوب است و خود ما باعث یک صفت یک جوان آرزوی من اینمی است که صلح باشه و ما در کشور خود آزادانه گشته بتونم. حتی ما خود ما نمیتونم که از شهر کابل داخل شهر کابل بعد از اذان شام بگردیم. விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும் அதன் மூலம் நாட்டில் அமைதி திரும்பும் எனவும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்தத்தின் மூலம் கல்வி, பொருளாதார, சமூக வளர்ச்சி ஏற்படும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.